இப்ப எல்லாருமே வந்து ஒரு கதையா சொன்னீங்க. இதுல வந்து கதை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இதை ஏன்னா வாசிக்க வேண்டிய, இப்ப ஹரிஷ் பேசும்போதும் சொன்னாரு இல்லையா, சில விஷயம் வந்து இவ்வளவுதான் ஒரு 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 வார்த்தையில சொல்லிடலாம் இவ்வளவுதான் கதை அப்படின்னுட்டு. ஆனா அதை சொல்லப்பட்ட விதம் அப்படின்னு இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப நம்ம மனச அழுத்தம். மரணம்னாலே என்ன மரணத்துக்கு யாராவது அழுதாலே என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைய பிணத்தை பார்த்து நாளைய பிணம் அழுகிறது அப்படிதான் இல்லையா? அது யாரோ ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு. ஆனா அதுல வந்து உண்மையான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இதுல வந்து அவ்வளவு மரண வீட்டுல உள்ள விஷயங்கள், அதுல உள்ள உளவியல் சிக்கல், அதுல உள்ள உணர்வு பூர்வமான விஷயங்கள், அதுக்கப்புறமா எந்த ரகசியங்கள்லாம் புதைக்கப்பட்டிருக்கு, அவர் மரணத்துக்கு அப்புறமாவும் சில விஷயங்கள் எழுந்து பேசப்படுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு விஷயத்தை தொட்டு பேசுறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய வீடுகள்ல இத்தா அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. எனக்கு வந்து சமீபத்துல தேவி அவங்களுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து இத்தனை நாள் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், ஏன்னா வந்து வீட்டுல வந்து தினமும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முறையை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத்தான்றதுக்கான பொருள் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து பெண்கள் வந்து கணவன் இறந்த பிறகு வெளியில வராம இருக்கிறது தான். அது எதுக்காகனா, இப்போ அவங்க வந்து பிரசவிச்சுட்டாங்க, இல்ல ஏதாவது அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அவங்க இன்னாருடைய குழந்தைக்கான இதுதான் அப்படின்னு தெரியறதுக்காக தான் அந்த இத்தாவுடைய கான்செப்டே. ஆனா